சபரிமலையில் மலை ஏற முடியாத பக்தர்களுக்கு உதவியாக டோலி பயணத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 400 தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். சபரிமலை வரும் பக்தர்கள் பம்பை வரை வாகனங்களில் வந்தாலும் 5 கிலோமீட்டர் தூரம் கண்டிப்பாக நடந்து செல்ல வேண்டும். இதில் 3 கிலோமீட்டர் செங்குத்தான மலைப்பகுதி. இதில் நீலி மலையும் அப்பாச்சி மேடும் பக்தர்களை மூச்சு வாங்க வைக்கும். முதியவர்களும் இதய நோயால் பாதிக்கப்பட்டவர்களும் இதில் ஏறுவது சிரமம். இப்படிப்பட்டவர்களுக்கு உதவுவதுதான் டோலி பயணம். மூங்கில் சாய்வு நாற்காலியை 2 மூங்கில் கம்புகளில் கட்டி அதில் பக்தரை அமர வைத்து 4 பேராக தூக்கி செல்வதுதான் இந்த பயணம். இதற்கு அதிக அளவு கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார் வந்ததால் தேவசம் போர்டு இதை ஒழுங்குபடுத்தி கட்டணம் நிர்ணயித்தது. இதன்படி ஒருவர் செல்ல பம்பை தேவசத்தில் 100 ரூபாய் செலுத்தி ரசீது பெற வேண்டும். ஒரு பக்தரை சன்னிதானத்துக்கு கொண்டு சென்று திரும்ப பம்பைக்கு கொண்டு வருவதற்கு இந்த ஆண்டு 3400 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சன்னிதானம் செல்வதற்கு மட்டும் 2200 ரூபாய் கட்டணம். இதில் 200 ரூபாய் தேவசம் போர்டுக்கு செலுத்த வேண்டும். இந்த டோலியை சுமப்பதில் பெரும்பாலும் ஈடுபட்டுள்ளவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள். மொத்தம் 400 தொழிலாளர்கள் இதில் ஈடுபட்டுள்ளனர். தேவசம் போர்டு நிர்ணயித்துள்ள தொகை மிகவும் குறைவானது என்றும் இதை சற்று அதிகரிக்க வேண்டும் என்று தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.